இரவு வந்துடுச்சு. விடிஞ்சதுலேருந்து சத்தமாகவே ஓடிட்டு இருந்த இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளை சுற்றி எல்லாமே அமைதியாகிட்டு வரக்குள்ள நம்மளோட மனசுக்குள்ளே மட்டும் இந்த போராட்டம் நிற்கலை. இன்னைய நாள் முழுக்க நம்ம எத்தனை பேருக்காக சிரிச்சிருப்போம், எத்தனை பேருக்காக நம்மளோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் மறைச்சிருப்போம். சரிதான், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இந்த 3 வார்த்தைக்குள்ளேயும் எத்தனை பேர் தான் இன்னும் உங்களோட வாழ்க்கையை மறைச்சி வச்சுருக்க போகிறீங்க? உண்மையை சொல்லப்போனால் இந்த இரவில் மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட உண்மையான முகத்தோடு இருக்கோம். இந்த நேரத்தில் அமைதியாக சின்னதாக ஒரு மூச்சுண்டு இழுத்து விட்டுக்கோங்க. என்னை விட்டீங்களா? இந்த மூச்சு விட்டப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த நாளை கடந்து வந்தேன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்குது, எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படி நீங்கள் யோசிக்கிறதே புரியுது. உண்மையை சொல்லணும்னா இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க தலையணை அணைச்சிட்டு தன்னோட கதைகளை பகிர்ந்துட்டு இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்க எப்போ தான் இந்த ஃபேக் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு யோசிக்கலாம். வேலை இல்லாதவங்க நமக்கு எப்போ தான் ஒரு வேலை கிடைக்கும், நம்மளோட குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்னு கவலைப்படலாம். இப்படி இங்கே எல்லாருமே உங்களை மாதிரி தான், ஆனால் ஒவ்வொருத்தரோட நோக்கமும் சிந்தனையும் தான் வேறு. நாளைக்கு இது எல்லாமே நிச்சயம் சரியாக மாறும்னு நான் வாக்குறுதி தர மாட்டேன். ஆனால் நாளைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் வலிமையாக எழுந்திருப்பீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ சொல்கிறேன், உங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க, உங்களை நீங்கள் யாரோடையுமே ஒப்பிடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போவும் நீங்கள் தான். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது இரவு நேர உணர்வு. உங்களோடு நான் சஹானா நியாஸ்.